Welcome to Kavi Chemtech. So today's topic பார்த்தீங்கன்னா quantum numbers. இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் லெசன் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் இது குவாண்டம் நம்பர்ஸ். அடிக்கடி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஈவன் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீட்டு ஜேஇ எந்த எக்ஸாம் எழுதினாலும் குவாண்டம் நம்பர்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் குவாண்டம் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு இந்த குவாண்டம் நம்பர்ஸ் ஒரு ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். குவாண்டம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம எலக்ட்ரான்ஸோட லொக்கேஷன். எலக்ட்ரான்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் த ஆட்டம். ஓகே, ஒரு எலக்ட்ரானும் ஒரு பிளேஸில் இருக்கும். சில எலக்ட்ரான் கேல இருக்கும், சிலது எல்லில் இருக்கும், எம்மில் இருக்கும், என்ல இருக்கும். ஸோ ஹவு டு ஐடென்டிஃபை த எலக்ட்ரான்ஸுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும் இல்லையா? அட்ரஸ், அந்த எலக்ட்ரான்ஸுடைய அட்ரஸ் ஐடென்டிஃபிகேஷன், அந்த ஐடி தான் இந்த குவாண்டம் நம்பர்ஸ். ஒரு எலக்ட்ரானுக்கும் 4 குவாண்டம் நம்பர்ஸ் இருக்கும். 4 செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ். ஓகே, தட் இஸ் யூனிக். அந்த ஒரு எலக்ட்ரானுக்கு இருக்கிற குவாண்டம் நம்பர் 4. ஒரு செட் ஆஃப் குவாண்டம் நம்பர் will not repeat, will not have same set of 4 quantum numbers for any other electron in the atom. ஒரு ஆட்டமில் ஒரு எலக்ட்ரானுக்கு 4 குவாண்டம் நம்பர் இருக்குன்னா அதே 4 குவாண்டம் நம்பர் வேறு எந்த எலக்ட்ரானுக்கும் சேமாக இருக்காது. 3 நம்பர் சேமாக இருந்தாலும் ஒரு நம்பர் மாறிடும். அதுதான் நம்ம அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு எந்த ஒரு 2 ஆளுங்களுக்கும் ஒரே அட்ரஸ் இருக்காது. நீங்கள் சொல்லலாம், சார் நம்ம வீட்டிலே இருக்கிற 2 பேருக்கு ஒரே அட்ரஸ் தானேன்னு கேட்பீங்க. ஸ்ட்ரீட்டு ஒன்று, டோர் நம்பர் ஒன்று, லொக்கேஷன் ஏரியா எல்லாம் ஒன்று, ஆனால் நேம் வேறு ஆகிடும். அதே மாதிரி தான் எந்த ஒரு 2 எலக்ட்ரானுக்கும் 4 குவாண்டம் நம்பரும் சேமாக இருக்காது. எனி ஒன் குவாண்டம் நம்பர் வில் சேஞ்ச். சரியா? இந்த வீடியோவில் நம்ம இந்த 4 குவாண்டம் நம்பர்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா? ஸோ இந்த 4 குவாண்டம் நம்பர்ஸ் என்னென்ன? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், azimuthal quantum number, also called as a subsidiary quantum number, magnetic quantum number, spin quantum number. Principal quantum number denoted by the letter small n, azimuthal quantum number denoted by the letter small l, magnetic quantum number small m, and spin quantum number small s. ஸோ இந்த ஒரு குவாண்டம் நம்பர்ஸும் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்குது. என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு அந்த குவாண்டம் நம்பர்ஸ்லாம் கொடுக்குது? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் will give information about size and energy of electron, and azimuthal or subsidiary quantum number give information about shape of orbital, and magnetic quantum number give information about orientation of orbital, and spin quantum number spinning of electrons. Okay, so these are all the 4 quantum numbers. Now let us discuss all the 4 quantum numbers one by one. 3 things we are going to discuss in today's topic. One is complete understanding of quantum numbers. Second one, in exam point of view, how to write the quantum numbers. Third one, the questions, problems asked based on this quantum number, how to solve. Okay, so these are the 3 areas in which we are going to discuss. Okay, so let us start with the principal quantum number denoted by the letter n. So from the lower class, we are studying about the structure of atom. As you know, in the atom, center of the atom, we have nucleus. The nucleus consists of proton and the neutrons will be present. The electrons are present which revolve around the nucleus. Okay, so that space where the electrons revolves around the nucleus, we call it as an orbit. Okay, so that is what we call as an orbit or shell, also called as an energy level. So that is what we use to denote this first one called as a K shell, second one we call it as an L shell, third one M shell, fourth one N shell. These are what we call as a shells or orbit, or also called as an energy level. Understand? So now this K, L, M, N, these are all what we call as a principal quantum number denoted by the letter n, small n. Okay, for K shell n is equal to 1. For L shell n is equal to 2. For M shell n is equal to 3. For N shell n is equal to 4. So what is the use of this principal quantum number? As I said already, principal quantum number is used to know the size and the energy. Okay, how to find out the size and the energy using the principal quantum number we'll discuss now. First one, size. This for the size is nothing but the radius. Radius know how much distance the electrons are located from the nucleus. This distance what we call as the radius. K shell are closer to the nucleus, then L, M, N. When you go away from the nucleus, that radius gradually increases. To calculate the radius, we have one formula what we call as an Rn is equal to 0.529 n square divided by
Za. So in this equation, the n denotes the principal quantum number and Z is an atomic number. So if you substitute the value for K shell, n is equal to 1, L shell, n is equal to 2 like that, and the particular atom atomic number, you will get the radius in angstrom. Okay. So the next one is the energy of an electron. The energy of an electron also can be calculated using this principal quantum number using the formula minus 1312.8 Z square divided by n square kilojoule per mole. So this is a formula used to calculate the energy of electron in any shell. For example, if you want to know the energy of electron in the K shell, so substitute n is equal to 1. Okay, 1312.8 Z square by n square. Okay, so Z is, as I said already, it is atomic number, n is a principal quantum number. You will get the energy in the kilojoules per mole. So this is principal quantum number. See, so now the K shell, L shell, M shell, N shell and all is there. Same number of electrons. எல்லாத்துலயும் ஒரே electrons இருக்குமா, எல்லாத்துலயும் 8 இருக்குமா, எல்லாத்துலயும் 10 இருக்குமானா இருக்காது. Each shell contains different number of electrons. K shell அப்படிங்கிறது 2 wheeler மாதிரி ரெண்டு பேர் தான் போக முடியும், ரெண்டு electrons தான் இருக்கும். L shell okay contains 8 electrons, அது ஒரு sumo. M shell consists of 18 electrons, ஒரு van. So like that each shell consists of different number of electrons. அப்ப எவ்வளவு எலக்ட்ரான் எந்த ஷெல்ல எப்படி இருக்கும் அப்படினு கால்குலேட் பண்ண முடியுமானா முடியும். அதுக்கு நமக்கு தனியா ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா தான் வந்து 2n square. So in this 2n square formula, if you substitute the n value, for example for K shell n is equal to 1, substitute n is equal to 1 in the formula. So what you will get, 2 into 1 square. 2 into 1 square is nothing but 2. So K shell consists of 2 electron. If you substitute n is equal to 3, you will get 2 into 3 square. Okay, 3 into 3, 9, 9 2s are 18. So for third shell 18 electrons will be there. Second shell n is equal to 2. If you substitute n is equal to 2, 2 2s are 4, 4 2s are 8. 8 electrons will be accommodated in the L shell. Okay, so that's all about the principal quantum number. The next one is azimuthal or also called as a subsidiary quantum number. This azimuthal or subsidiary quantum number is denoted by the letter L, small l. Okay, there is a formula to calculate the subsidiary quantum number, that is the subsidiary quantum number L is equal to 0 to n minus 1, where n is the principal quantum number. So for example, if you substitute n is equal to 1, that is for K shell. Okay, so 0 to 1 minus 1. 1 minus 1, 0, 0 to 0. That means L value is equal to 0. Okay, L value means 0 means don't think that nothing is there. Nothing illa, ஒரு value. அது 0 வா 1 or 2 1 பார்க்காதீங்க. எத்தனை வேல்யூ இருக்கு, ஒரு வேல்யூ இருக்கு, that value is 0. Okay, let it be. So நம்ம n is equal to 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இந்த ஃபார்முலா. 0 to n minus 2. அப்ப 2 minus 1. Sorry, 0 to n minus 1. So 2 minus 1, 1. So 0 to 1. That means L is equal to 0 and L is equal to 1. Two values are there. If you substitute n is equal to 3, 0 to 3 minus 1. 3 minus 1 is 2. So 0 to 2. So L is equal to 0, L is equal to 1, L is equal to 2. We have two values, three values. In case if you substitute n is equal to 4, okay, if 4 minus 1 is 3. So L is equal to 0 to 3. So L is equal to 0, L is equal to 1, L is equal to 2 and L is equal to 3. We have four values. Remember, if L is equal to 0, that is called S orbital. If L is equal to 1, that is P orbital. If L is equal to 2, that is D orbital. If L is equal to 3, F orbital. 0, from 0 you need to start. So now L value 0. So it is S orbital. L value 0. Here also S orbital. Here it is P. Here S, P, D. So S, P, D and F. So if you write so many S, so many P, D, F, you will get confused. In order to avoid this confusion, what we are going to do? We are going to write the principal quantum number before. So what this is the principal quantum number. Here n value 1. So substitute 1 here. So 1S. Here 2S, 2P. Here 3S, 3P, 3D. Here 4S, 4P, 4D, 4F. Okay, so now each orbital possesses different shape.
So this azimuthal quantum number explain only about the shapes of orbital. Okay, so principal quantum number gives information about size and energy. Azimuthal quantum number give information about shape of the orbital. So as you know the shape of orbital, you would have studied separately. S orbital spherical in shape, p orbital dumbbell, d orbital double dumbbell, like that you would have learned already. Okay, so in the subshell ES, S, P, D, F, no, the each orbital can accommodate different number of electrons that we can calculate using another formula, that what we called as 2 into 2L plus 1. 2 into 2L plus 1. If you substitute the L value 0 in the formula, 2L 2 into 0 0, 0 plus 1 1, so 1 into 2 2. That means S orbital can accommodate only 2 electrons. For P orbital L is equal to 1. Substitute L is equal to 1 in that. So 2 into 1 2, 2 plus 1 3, 3 2 is 6. So 6 electrons can accommodate. Same way for d orbital, 10 electrons can accommodate. For f orbital, 14 electrons can accommodate. Okay, so like that you can extend also. So this is another thing. The next one, as I said, this azimuthal quantum number is also used to calculate the orbital angular momentum, which is nothing but square root of L into L plus 1 h by 2 pi. So that's all about the azimuthal quantum number. Okay, so we have discussed 2, 1, principal and azimuthal. Next we will discuss the magnetic quantum number denoted by the letter M. In the latest textbook it is denoted with the letter ML, subscript L, small l. Okay, so ML. So as I said already, the magnetic quantum number gives information about the orientation. Orientation means direction in which electrons accommodate in the orbitals. Okay, so orbital எடுத்துக்கிட்டோம்னா ஆர்பிட்டால்ல எந்த டைரக்ஷன்ல போனாலும் நமக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்காது, ஒரு பர்టిక్యులர் டைரக்ஷன்ல தான் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ எந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரான்ஸ் அகாமடேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்றது தான் இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஓகே, ஸோ இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என் வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், 1 2 3 4 போயிட்டே இருக்கும். செகண்ட் நம்பர் படிச்சது எல் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், சப்சிடரி குவாண்டம் நம்பர். அதுக்கு ஃபார்முலா 0 to n minus 1 பார்த்தோம். ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம், 0ன்னு வரும், ஒரே வேல்யூ தான். மூணாவது படிக்க போகிறது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பருக்கு ஃபார்முலா என்னென்னா -L to +L, -L to +L through 0. -L to +L through 0, அதுதான் formula for magnetic quantum number. Okay, so in case if n is equal to 1, L is equal to 0, if you substitute here -0 to +0, அப்போ nothing but 0. அப்போ 0 na ஒரு value, that means only one direction. இப்போ n is equal to 2 னு வச்சுக்கோ. If you substitute n is equal to 2, 2 minus 1, 1, 0, 1. So two values are there, 0, 1. Substitute 0 first, -0 to +0, 0, ஒரே value. Next -1 to +1. So that means -1, 0, +1. That's what is given. -L to +L through 0. 0 வழியா போணும். So 3 values இருக்கும். Okay. Same way if principal quantum number is 1, here -2, -1, 0, +1, +2. So these are nothing but the direction. Okay. So now இப்போ பாருங்க, இப்போ ஒருவேளை 0 அப்படின்னா the possibility of finding the electrons is equal, same in all the direction. Okay, so 0 represents the s orbital. Okay, this is for s orbital, this is also for s orbital. This three direction means p orbital. So again this is s, this is p, and this one is d. That's why when you draw the s orbital, we will draw the spherical shape. For the spherical, okay, if you go to any direction, whether it is an x-axis or y-axis or z-axis, you will have the same possibility of finding the electrons. For p orbital, we have three possibilities. Okay, so this is py, this is pz. That means if you go only in this direction, you will find the electrons. So மூணு பாசிபிலிட்டி இருக்கு, மூணு டைரக்ஷன்ல தான் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், எல்லா இடத்துலயும் எலக்ட்ரான்ஸ் இருக்காது. சரியா? ஸோ அந்த மாதிரி டி ஆர்பிட்டல் பார்க்கும்போது there are 5 possibilities. Okay, d xy, d yz, d xz, d x square minus y square, and d z square. So these are the 5 possibilities for the d orbital. Okay, so that's why in the Zeeman effect படிச்சிருக்கோம் இல்லையா,
இந்த போர்ஸோட லிமிடேஷன்ஸ் படிக்கும்போது டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த ஜீமான் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு என்னன்னா ஒரு ஆட்டம் கொண்டு போயிட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும் பொழுது ஸ்பெக்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் லைன் வரும். இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு ஆட்டம் இருக்குது, அது ஆட்டமோட ஸ்பெக்ட்ரம் பார்க்குறாங்க. ஸ்பெக்ட்ரம்னா அந்த கோடு கூட வரும் இல்லையா, அதுதான். அது வந்து நம்ம ஒரு மேக்னெட் நார்த் போல் சவுத் போல் மேக்னெட் வச்சு நடுவில் ஒரு ஆட்டம் வச்சு திரும்ப ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம்னா ஆல்ரெடி ஒரு 10 கோடு இருக்குன்னா இப்போ 20 கோடாக கம்மியும், எக்ஸ்ட்ராவாக நிறைய லைன்ஸ் வரும். அதான் ஸ்பிளிட்டிங். ஆல்ரெடி இருந்த லைன் வந்து ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஏன் ஸ்பிளிட் ஆச்சு அப்படின்னா அதுதான் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் டைரக்ஷன். இப்போ பிக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைன் இருந்திருக்கும், பட் இப்போ வந்து பிஎக்ஸ் பிஒய் பிஇசட் அந்த ஒரு லைன் வந்து 3ஆக பிரிஞ்சிருச்சு. அப்போ அந்த ஸ்பிளிட்டிங் எப்போ கிடைக்குன்னா ஒன்லி இந்த ப்ரொசஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதனால தான் இது வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ அடுத்த குவாண்டம் நம்பர் வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர் டினோட்டட் பை த லெட்டர் எஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ லேட்டஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்குன்னா எம்எஸ். ஸோ முன்னாடி படித்த குவாண்டம் நம்பர் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து எம்எல்ஏ, ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து எம்எஸ். சரியா? ஸோ இப்போ இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர் எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம படிச்சிருக்கோம் எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்வ் அரௌண்ட் த நியூக்ளியஸ். இப்போ நியூக்ளியஸ் சென்டரில் இருக்கும், எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து நியூக்ளியஸை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி நம்ம பிளானட்ஸ் எல்லாமே வந்து சன்னை சுற்றி வருதோ அதே மாதிரி த எலக்ட்ரான்ஸ் ஆல்சோ ரிவால்வ் அரௌண்ட் த நியூக்ளியஸ். வைல் இட் இஸ் ரிவால்வ் சுற்றி வரும்பொழுது ஸ்பின் இன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் அண்ட் ரிவால்வ் அரௌண்ட் த நியூக்ளியஸ். ஸோ சுற்றி மட்டும் வர்றதில்லை, இட் ஸ்பின் அண்ட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். அதனோட ஆக்சிஸில் அது சுற்றி இட் ஸ்பின் இன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் அண்ட் ரிவால்வ் அரௌண்ட் த நியூக்ளியஸ். வைல் இட் ஸ்பின்னிங் சுற்றிக்கிட்டு அதை தன்னைத்தானே சுற்றிக்கிட்டே இருக்கும், அட் த சேம் டைம் இட் ரிவால்வ் அரௌண்ட் த நியூக்ளியஸ். வைல் இட் இஸ் ஸ்பின்னிங் இன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ், 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று கிளாக் வைஸ்லேயே சுற்றிக்கிட்டு ஸ்பின் ஆகிட்டே சுற்றி வரலாம், இல்லை ஆன்டி கிளாக் வைஸில் ஸ்பின் ஆகிட்டே சுற்றி வரலாம். அப்போ வந்து 2 பாசிபிலிட்டி தான். ஒன்று கிளாக் வைஸில் ஸ்பின் ஆகணும், இல்லை ஆன்டி கிளாக் வைஸில் ஸ்பின் ஆகணும். அப்போ நம்ம கிளாக் வைஸில் ஸ்பின் ஆச்சுன்னா அது வந்து +1/2 அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்பின் ஆச்சுன்னா அது -1/2 சொல்லுவோம். இந்த மேகாக்கு நெகட்டிவ் வேல்யூ, இது பாசிட்டிவ் வேல்யூ அந்த மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட் டு இண்டிகேட் இது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்பின்னிங். ஓகே, ஸோ இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா √of s × s + 1 h/2π. முன்னாடி இந்த அசிமுதல் குவாண்டம் நம்பரில் ஆங்குலர் மொமெண்டம், ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா படிச்சிருக்கோம். √of l × l + 1 h/2π. இது பாருங்க, ஒருவேளை டோட்டல் ஸ்பின்னுக்கான ஃபார்முலா என்னன்னா total spin is equal to n into 1/2, where n is the number of unpaired electron. So இப்போ 5 unpaired electrons na 5 into 1/2, 5/2 அதான் total spin. Okay, so that's all about the quantum numbers. So next we will discuss the problems. Question: how many orbitals are possible for n is equal to 4? n என்னது principal quantum number. இந்த principal quantum number n is equal to 4ல எத்தனை orbitals இருக்கு? டைரக்டாவே ஃபார்முலா இருக்கு n square. Here the n value is given is 4. So substitute that 4 square, 4 into 4, 16 orbitals are possible. So n is equal to, in case f n is equal to 3 is given, 3 square, 3 3s are 9. Okay, எப்படி சார் n is equal to 4? இப்போ பாரு, n is equal to 3. So n squareல போடுறோம், 3 square 9. So that means if n is equal to 3, that means l is equal to 0 to n minus 1. That means 0 to 2. Okay, 0, 1, 2. சரியா? இப்போ 0ல m வேல்யூ என்னது? -l to +l through 0. சரியா? இப்போ 0க்குனா ஒரே ஒரு 0 தான் வரும். இப்போ இது 1னா -1 0 +1. அப்போ இதுக்கு -1 0 +1 3 ஆர்பிட்டால். இப்போ 2க்கு போட்டோம்னா -2 -1 0 +1 +2. ஸோ இங்கே எத்தனை இருக்கு? 5. இங்கே எத்தனை இருக்கு? 3. இங்கே எத்தனை இருக்கு? 1. ஸோ 8 + 1 9. That is 9. Same way, if you calculate it for n is equal to 4 using the same method, you will be getting 16. So now the next question பாருங்க, determine the values of all the 4 quantum numbers. 4 quantum numbers கண்டுபிடிக்க சொல்றாங்க. எதுக்குன்னா first 8th electron in oxygen atom. So oxygen atom ஓட 8th electronக்கு 15th electron in chlorine atom, last electron in chromium. இப்போ ஒவ்வொன்றையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 8th electron in oxygen atom. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிஜன் ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் இஸ் 8. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்தோம்னா 1s2 2s2 2p4. 1s2 2s2 2p4. This is the electronic configuration. Okay, the electronic configuration arrangement, Aufbau principle, Hund's rule, Pauli's exclusion principle. Another video is there in our channel. Kindly watch that video.
ஓகே, தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் போட்டிருக்கேன் அந்த வீடியோவில். அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைண்ட்லி வாட்ச் தட் வீடியோ. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு கேட்குறது 8th எலக்ட்ரான். ஸோ இங்கே 1 2 போயிடுச்சு, 3 4 போயிடுச்சு. அப்போ 8th எலக்ட்ரான்னா இங்கே தான் இருக்குது. இப்போ 2pன்னு இருக்குது. p ஆர்பிட்டால் நம்ம எப்பவுமே இந்த மாதிரி 3 பாக்ஸில் பிரித்து எழுதுவோம். இந்த p ஆர்பிட்டாலில் 3 பாக்ஸில் பிரித்து எழுதும் பொழுது அந்த 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. how will you fill the 4 electrons? 1 2. ஸோ ஆல்ரெடி 4 electrons here. இது 5th electron 5, இது 6, இது 7, and this is the 8th electron. So for this 8th electron only, you are asked to find the 4 quantum numbers. So first quantum number என்னது? Principal quantum number n. n ங்கிறது என்னது? இந்த நம்பர் தான் n. So 2 தான் principal quantum number. Next one is L. L ங்கிறது azimuthal quantum number. For p orbital, L value is 1. Next one M. M ங்கிறது வந்து magnetic quantum number. இப்போ magnetic quantum number வந்து -L2 + L through 0. இங்கே பாருங்கள், ஒன்று சம்டைம் வந்து இங்கேருந்து இங்கே +1 இங்கே 0 -1 போடுவாங்க. சம் புக்ஸில் இங்கே -1 0 +1 போடுவாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், M வேல்யூ +1 இருக்கலாம் ஆர் -1 இருக்கலாம். +1 ஆர் -1 எழுதிங்க. சரியா? S வேல்யூ ஸ்பின் வேல்யூ எப்படி இருக்கும்? இப்போ வந்து அப்வேர்ட் ஏரோ இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் வந்து கிளாக் வைஸ் ஸ்பின் +1/2. டவுன்வேர்ட் இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் -1/2. இப்போ இது டவுன்வேர்டு, அதனால இதுக்கு -1/2. ஓகே, ஸோ hope you would have understand. The next one is a 15th electron of chlorine atom. 15th electron in chlorine atom. சரியா? இப்போ இந்த ரெண்டு சம்முமே 15th electron in chlorine and last electron in chromium ரெண்டுமே நான் உங்களுக்கு அசைன்மெண்ட்டாக கொடுக்குறேன். நீங்கள் போடுங்க. ஓகே, யூ பாஸ் த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ரெண்டுத்துக்கும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அகெயின் யூ செக் த ஆன்சர் ஐ வில் போஸ்ட் இட் நவ். ஓகே, ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஆன்சரோட இந்த கரெக்ட் ஆன்சரை செக் பண்ணுங்கள். ஸோ இன்னையோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.